Hi guys, வணக்கம். வெல்கம் டு ஒரு ரிவ்யூ சொல்லட்டுமா சார் சேனல் அண்ட் திஸ் இஸ் யுவர் அரவிந்த். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட ரிவ்யூ இஸ் ப்ளூ ஸ்டார். ஸோ ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்பப்போ வந்துடும். அண்ட் வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம். ப்ளூ ஸ்டார். ஸோ என்ன மாதிரி ஒரு ஸ்டோரி இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட் பேஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் ட்ரெயிலர் பார்த்தப்ப. ஸோ நிறைய கிரிக்கெட் பேஸ்ட் ஃபிலிம் நம்ம பார்த்துருப்போம் ஆல்ரெடி. கனா ஆகட்டும், இல்லை லைக் தோனி ஆகட்டும், இல்லை ஜெர்சி ஆகட்டும், இல்லை இன்னும் நிறைய பார்த்துருப்போம் நம்ம ரீசெண்டாக. ஸோ சென்னை 6,28 ஆகட்டும் முக்கியமாக. ஸோ அது எல்லாம் அதே டெம்ப்ளேட் தான். ஸோ சேம் டெம்ப்ளேட், பட் அதை கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஏற்ற மாதிரி கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீமுக்கு நடுவில் ஒரு சண்டை. ஒரு மேட்ச் ஆடும் போது ஒரு சண்டை ஒரு 6 இயர்ஸ் முன்னாடி. ஸோ அந்த 6 வருஷம் கழிச்சும் அந்த சண்டை இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் எதுவுமே அந்த 2 டீம் மோதவே இல்லை. ஸோ ஒரு டீமோட கேப்டன் தான் வந்து சாந்தனும், அந்த இன்னொரு டீமோட கேப்டன் தான் வந்து அசோக் செல்வன். ஸோ இவங்க 2 பேர் கடைசியாக ஒரு டைம் மோதுறாங்க. ஸோ மோதும் என்ன ஆகுது, ஸோ மோதினக்கு அப்புறம் லைக் அவங்களுக்குள்ள எப்படி ஒரு பாண்டிங் வருது, ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது, லைக் அதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு காமனாக ஒரு எதிரின்னு ஒருத்த வரான். ஸோ அவன் கூட மேட்ச் ஆடும்போது என்ன நடக்குது, எப்படி ஆடுறாங்க, சேர்ந்து ஆடுறாங்க, இல்லை தனித்தனியாக ஆடுறாங்களா, இல்லை அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது தான் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் கிரிக்கெட் பேஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு நிறைய கிரிக்கெட்டிங் சீன்ஸாக இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ கிரிக்கெட் பிடிச்சவங்க கண்டிப்பாக இது ரொம்ப பிடிக்கும் இந்த படம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு சொல்லலாம். ஸோ பிகாஸ் நம்ம வந்து டேரக்டாக எடுத்தோடனே வந்து இந்தியாக்காக ஆடுறதோ இல்லை அந்த ரஞ்சிக்காக ஆடுறதோ அந்த மாதிரி சீன்ஸ் எதுவுமே காட்டாமல் நம்ம ஊரில் நம்ம பசங்க எப்படி நம்ம ஆடுவோம் அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம ஊரில் எப்படி ஆடுவோம், ஸோ அந்த கிரிக்கெட்டிங்காக கரெக்டாக காமிச்சிருக்காங்க. ஸோ நம்ம ஆடுற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸோ எப்படிலாம் சண்டை வரும், சண்டை வந்து அதுக்கப்புறம் என்ன நடக்கும், ஸோ நம்ம எப்படிலாம் இது பண்ணுவோம் டீம் சேர்ந்து, அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸாக நிறையாவே இருக்குது. ஸோ கிரிக்கெட்டிங் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது ரொம்ப லைக் எடிட்டிங்லாம் செம்ம பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே எடிட்டிங் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக நிறைய எடிட்டிங் மாற்றி செம்ம அழகாக காமிச்சிருந்தாங்க. ஸோ அந்த ஸ்க்ரீன் பிளேன்றதும் ரொம்ப அழகாக ஃபாஸ்ட்டாக கொண்டு போனாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து சொல்லணும்னா கொஞ்சம் நல்ல பெரிய ட்ராக் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளேயோட இருந்த ஃபர்ஸ்ட் ஆஃப். செகண்ட் ஆஃப் பர்டிகுலராக சொல்லணும்னா கொஞ்சம் ஸ்லோ ஆச்சு, பட் அது தேவைப்பட்டுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிட்டு திரும்ப பவுன்ஸ் பேக் பண்ணுற மாதிரி அந்த டீம் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் ஸ்லோ ஆன மாதிரி இருந்துச்சு. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து எடிட்டிங் செம்ம பக்காவாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல வந்து எடிட்டிங்னு பெருசாக ஒன்றும் இல்லை, நார்மல் அந்த ஃப்ளோவை அப்படியே கொண்டு போயிட்டாங்க. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த ஸ்டார்டிங் அந்த ப்ரொடக்ஷன் நேம் வரதுலேருந்து அங்கேருந்தே ஃபுல் எடிட்டிங் செம்மையாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லாமே அந்த கட்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, ஃப்ரேம்ஸ் எல்லாமே செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அந்த கிரிக்கெட்டிங்க்குன்னு தனியாக பண்ணுற அந்த கேமரா ஆங்கிள்ஸ் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. அண்ட் எப்படிலாம் விளையாடுறாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க எல்லாமே தெரிஞ்சது. லைக் முக்கியமாக ஆக்டிங் வைஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அசோக் செல்வன் ஆகட்டும், இல்லை சாந்தனு பாக்யராஜ் ஆகட்டும், பிருத்வி ஆகட்டும், கீர்த்தி பாண்டியன் ஆகட்டும், எல்லாருமே அவங்கவுங்க ரோல்ஸை பக்காவாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ஒவ்வொரு இருக்கிற எல்லா மெயின் கேரக்டர்ஸ்க்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதான் மெயின். ஸோ அசோக் செல்வனோட அம்மாவாகட்டும் அவங்களுக்கும் செம்ம இம்பார்ட்டன்ஸ், அவங்க வர டைலாக்ஸாகவும் செம்ம காமெடியாக இருக்கும். அவங்களோட பாட்டி ஆகட்டும் அவங்களுக்கும் நல்ல ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க. எல்லாருக்கும் அது ஈக்குவல் அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும் லைக் அசோக் செல்வன் எப்படி ஆக்ட் பண்ணுவார், சாந்தனு பாக்யராஜ். ஸோ இவங்க 2 பேரும் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். பட் இவங்க 2 பேரை தாண்டி செகண்ட் ஹாஃப்ல அவுட் ஆஃப் சிலபஸ்ன்னு சொல்லி வந்தது வந்து பிருத்வி தான். ஸோ அவரோட அந்த காமெடிஸ் எல்லாமே கவிதை சொல்றதாகட்டும், இல்லை அதுக்கப்புறம் வர காமெடிஸ் ஆகட்டும் எல்லாமே செம்மையா இருந்துச்சு. லைக் ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப சிரிச்ச ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம் தேட்டரில். சும்மா கவுண்டர்ஸ் அங்கங்க சும்மா லைட்டா போடுவாங்க, சும்மா ஒரு லைட்டா ஒரு ஸ்மைல் வரும் நம்மளுக்கு எப்பயுமே ஜென்ரலா. பட் இது வந்து ஒரு மாதிரி லாஃப் அவுட் லவுட் LOL அந்த மாதிரி ஒரு காமெடிஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம மீறி நம்மளே சிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு காமெடிஸ்லாம் செகண்ட் ஹாஃப்ல இருந்துச்சு. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ இந்த மாதிரி கொண்டு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த மாதிரி காமெடிஸும் வச்சோடனே கொஞ்சம் நல்லாவே கனெக்ட் ஆச்சு, கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ காமெடிஸும் நல்லாவே இருந்துச்சு, ஒர்க் அவுட் ஆச்சு. கிரிக்கெட்டிங் சீன்ஸும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. ஸ்க்ரீன் பிளே வைஸும் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அசோக் செல்வனுக்கும் கீர்த்தி பாண்டியனுக்கும் இருக்க அந்த லவ் பேஸ் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி ரயிலின் ஒளியல் பாட்டு வந்து எவ்வளோ ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ அதை வந்து இங்கே ஸ்க்ரீனில் பார்க்கவும் ஒரு மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. ஸோ
எல்லாமே ஆன் த ஹோல் எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ லைக் ரஞ்சித்தோட ப்ரொடக்ஷன். ஸோ அப்போ தெரியும் நம்மளுக்கு அதோட மையக்கருத்து என்னவா இருக்குன்னா எல்லாருமே ஒன்று சமம் அப்படின்னு சொல்றது தான் கடைசியாக கிளைமேக்ஸ்லையுமே சொல்லி முடிச்சிருக்காங்க. ஸோ கிளைமேக்ஸ்லையுமே அதை வச்சு தான் பேஸ் பண்ணி தான் முடிச்சிருக்காங்க. ஸோ அதுவுமே எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக மஸ்ட் வாட்ச் ஃபிலிம் அப்படின்னு தான் சொல்வேன். ஸோ மறக்காம தேட்டரில் போய் பாருங்க. இன்னைக்கு ரிலீஸ் ஆன படம். நம்ம சேனல் சார்பாக ப்ளூ ஸ்டார் அப்படின்ற மூவி கொடுக்குற ரேட்டிங் இஸ் 3.25 அவுட் ஆஃப் 5. இன்னும் இந்த மாதிரி நிறைய ரிவ்யூஸ் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுற வரைக்கும் இட்ஸ் அரேஞ்ச் செய்யுங்க. தடா.